ஒரு விவசாயி பாத்தீங்கன்னா மலாட்டை விவசாயம் பண்ணிருப்பாருங்க. அது எடுத்துட்டு போய் போறதுக்காக பாத்தீங்கன்னா போசல பாத்தீங்கன்னா அடிக்கிற மழையில மொத்தம் தண்ணியில அச்சுன்னு போதுங்க. அந்த விவசாயி ஓடி போய் பார்த்து எடுக்கிறாங்க. ஆனா அங்க பாருங்களேன் எவ்வளவு பேர் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விவசாயிக்கு இங்க ஒரு பிரச்சனை, சாப்பிடுற உணவு தண்ணியில அச்சுட்டு போகுது, விவசாயி கதறாங்க. அந்த புடிச்சு எடுக்கிறதுக்கு இங்க யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. அது நின்று வேடிக்கை மட்டும் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. மனசு எவ்வளவு ஒரு கல்லறிஞ்ச மனசா இருக்காங்க பாத்தீங்களா? எங்க 3 வேளை சாப்பாடு நீங்க சாப்பிடுறீங்களா? அது எங்க இருந்து வருது? விவசாயம் மண்ணெண்ண தேவைப்படுது. அந்த வேர்க்கடலை விவசாயம் பண்றதுக்கு அந்த விவசாயி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். அந்த பொருளை உற்பத்தி பண்றதுக்கு அந்த விவசாயி உழைப்பு எவ்வளவு இருந்திருக்கான். அடிச்சுட்டு போகுது, அதை வாரி கொடுப்பா, அதை தடுத்து சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சமாவது மனசு இருக்குதாங்க. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு இல்லாம போகுது. விவசாயி நாங்க மொத்த பேர் இன்னும் வேடிக்கை பாக்குறோம். அப்பதான் உங்களுக்கு புரிய போகுது விவசாயியோட அருமை. எங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க விவசாயம் பண்ணி உங்களுக்கு பொருளை கொடுக்குறோம். ஆனா விவசாயிக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க அது பாத்தீங்கன்னா மீட் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க. போங்க, நீங்களா ஒரு நாளைக்கு எங்க கிட்ட கையேந்தி நிக்க போறீங்க. அப்பதான் உங்களுக்கு எங்களோட அருமை புரிய போகுது. பாத்துக்கிட்டே இருக்க. என்ன பார்த்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, பாத்தீங்கன்னா இந்த விவசாயத்து மேல எப்படி நீ இவ்வளவு ஒரு பற்றா இருக்கிற, அதே மாதிரி அடுத்த தலைமுறைக்கு இந்த விவசாயத்தை எடுத்து போறது பாத்தீங்கன்னா இவ்வளவு முயற்சி நீ எடுத்துட்டு இருக்க, எப்படி நண்பா எதனால உனக்கு இந்த ஆர்வம் வச்சுன்னு கேட்டிருந்தாரு. அவருக்கு தான் இந்த பதில் சொல்லலாம்னு சொல்லிட்டு, நம்ம சின்ன வயசுல பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் நண்பா. நான் பாத்தீங்கன்னா நைட்ல புண்ணாக்கு ஊற வைப்பாங்க மாட்டுக்கு, அந்த புண்ணாக்கை திருடி சாப்பிட்டு இருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கழிங்கல் தண்ணி மாட்டுல ஊத்துவாங்க, அந்த மாட்டுல கழிங்கல் தண்ணி பிசைஞ்சு போட்டு அதுல தண்ணி ஊத்திலாம் நான் சாப்பிட்டுருந்தேன். அதனால பாத்தீங்கன்னா விவசாயத்து மேல அவ்வளவு ஒரு பற்று இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது எல்லாமே உணவு எங்கிருந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயத்து மூலியமா தானே வருது. அதனால பாத்தீங்கன்னா இந்த விவசாயத்தை நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே சேர்க்கணும்னு நினைக்கிறேன்னா, நான் சின்ன வயசுல சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டனோ அதே மாதிரியே வருங்காலத்துல யாருமே கஷ்டப்பட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அத்த தலைமுறைக்கு இந்த விவசாயத்தை சேர்க்கணுத்துல நான் இவ்வளவு ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன், இவ்வளவு ஒரு போராட்டம் நான் பண்ணிட்டு இருக்கேன்பா. கண்டிப்பா அந்த தலைமுறைக்கு இந்த விவசாயத்தை கொடுத்துட்டு போறதுல நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப 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 முயற்சி எடுத்துட்டு இருப்பேன், ரொம்ப ரொம்ப போராடிட்டு இருப்பேன். அதே மாதிரி நான் பாத்தீங்கன்னா நான் சாப்பாட்டுக்கு இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டனோ அந்த கஷ்டம் மட்டும்தான் இந்த விவசாயத்து மேல எனக்கு அவ்வளவு ஒரு பற்றம் அவ்வளவு ஒரு ஆர்வம் எனக்கு கொண்டு வந்தது. இல்லைன்னா கண்டிப்பா விவசாயத்து மேல எனக்கு இவ்வளவு ஆர்வம் இவ்வளவு பற்று கண்டிப்பா இருந்திருக்காது. கண்டிப்பா சொல்ற ஒரு நாளுக்காக பாத்தீங்கன்னா இந்த விவசாயத்துக்காக தீபான ஒரு தங்கச்சி பாத்தீங்கன்னா பழனி கோயில்ல பங்குனி உத்தரத்தப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்காக வேண்டி இருக்காங்க. அது நினைக்க சொல்ல மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இந்த விவசாயத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கறதா நம்மளுடைய முதல் கோரிக்கையாவே இருக்குது. அதை பாத்தீங்கன்னா நம்ம தங்கச்சி கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்கன்னா, அதனால நான் பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட வேண்டி இருக்கேன்னா நீங்க ஜெயிப்பீங்க நான் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஊக்கப்படுத்திருக்காங்க. அது நினைக்க சொல்ல அவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இங்க தன்னை பத்தி இங்க வேண்டிக்குதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த விவசாயத்தை பத்தி பேசுறவங்களை பத்தியும் வேண்டிக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க சொல்ல கண்டிப்பா கிடையாதுன்னு நினைச்சீங்க. ஆனா இந்த தங்கச்சி பாத்தீங்கன்னா அப்படியே மாற்றுதலா என்ன பண்ணிருக்காங்க. அது நினைக்க சொல்ல அவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்குது. நம்மளுக்கு நீங்க உறவு இருக்காங்க, இந்த விவசாயத்தை அந்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போயிட முடியும் ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்காங்க அந்த தங்கச்சி. அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்றேன். கண்டிப்பா தங்கச்சி உங்களுமே நல்ல உள்ளங்கள் என் கூட இருக்கு சொல்ல விவசாயத்தை மீட்டெடுக்க முடியும் நம்பிக்கையோட இருக்கு தங்கச்சி.
விவசாயத்தை பத்திலாம் வீடியோ போட்டா பார்க்க கூட மாட்டீங்க. ஏன் ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டீங்க, அதுக்கு மேல ஒரு லைக் கூட பண்ண மாட்டீங்க, ஒரு கமெண்ட் கூட பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் தேவைனாங்க ஒரு ஆடி பாடி சிரிச்சு வீடியோ போட்டா அதுக்கு லைக் பண்ணுவீங்க. இந்த விவசாயத்தை இப்படிதான் பண்ணணும், ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் இந்த விவசாயம் பிடிக்குன்னா கிரீன் கலர் கமெண்ட்ல பண்ணுங்க. இந்த விவசாயம் எங்களை பிடிக்குன்னா ப்ளூ கலர் கமெண்ட்ல போடுங்க. எவ்வளவு பேருக்கு இந்த விவசாயம் பிடிக்குது, எவ்வளவு பேருக்கு இந்த விவசாயம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலாமா? ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்றாரு பாத்தீங்கன்னா, நண்பா சும்மா விவசாயம் விவசாயம் நீ கிடைக்கிற இதெல்லாம் சிட்டிக்கு வந்து பாரு, சிட்டில வந்து வாழ்ந்து பாரு, எவ்வளவு சொர்க்கம் மாதிரி இருக்கும். நீனா சும்மா விவசாயத்தை காப்பாத்துற, விவசாயம் முன்னாடி சொல்லிட்டு இல்ல நண்பா வாழ போற, நீ வந்துரு நண்பா, நான் உன்னை பாத்துறேன்னு சொன்னாரு. அவருதான் இந்த பதிவு. நண்பா சிட்டில நீ எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் கிராமத்துல வாழற மாதிரி இங்க வராது நண்பா. ஏன் நான் சொல்றேன்னா, நான் இங்க சூழ்நிலையில பாரு எவ்வளவு பசுமையா அழகா இருந்தா. நான் சுவாசிக்கிற காத்து கூட நல்ல காத்தா சுவாசிக்கிறேன். நான் அப்படியே நடந்து வாசல எனக்கு அப்படியே தூக்கம் வந்துச்சுங்க, உடம்பு சரியில்லைன்னு தூக்கம் வந்துச்சுன்னா அது வர மரப்புனால அப்படியே அழகா இப்படி படுத்து பகத் மாதிரி படுத்துட்டு போனோம்பா. நீ அந்த மாதிரி சிட்டில படுக்க முடியுமா? ரோட்ல ஏற்றி கொடுப்போம், வண்டி ஏற்றி கொடுத்து போயிடுவாங்க. நாங்கெல்லாம் இங்க கெத்தா இங்க வாயிரண்டது மட்டும் வாழ்க்கையில மறந்துடாதுன்பா. நீ எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும் இந்த வரப்புமால இந்த நெல்லுக்கு நடுவுல பத்து தூங்குற சுகம் எங்க கிடைக்கும் நினைக்கிறா? எங்கேயுமே கிடைக்காது, இங்க மட்டும்தான் கிடைக்கும். நீ வாணும்பா கிராமத்துக்கு, நான் உன்னை பாத்துக்கிறேன் பத்திரமா. நான் சொல்றது ரைட்டா தப்பானு கமெண்ட் பண்ணு நண்பா. நீங்க பாத்தீங்கன்னா மெயினா கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஒயின் ஷாப் முன்னாடி பாருங்க, ஒரு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயின் ஷாப்ல சாராயம் குடிக்கிறதால என்னென்னலாம் பிரச்சனை வரும் பாத்தீங்கன்னா கத்தி சொல்லிட்டு இருக்காருங்க. வீட்டுல அவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆகும், குழந்தைங்க படிக்க முடியாது, குழந்தைங்களை படிக்க வைங்க, இதை குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு கத்தி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சம்பாதிக்கிற காசுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா ஒரு அந்த சீட்டை வச்சு அவ்வளவு கத்தி சொல்றாங்க. அங்க யாருமே காது குத்து கூட கேட்கல, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் குடிக்கு வந்து அடிமையா இருக்காங்க. தயவு செய்து குடிக்கிறீங்க யாருமே வந்து இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா குடிக்காதீங்க. எதனால பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நபர் வந்து அவருடைய நல்லதுக்கு சொல்லலைங்க, உங்களுக்கு நல்லதா சொல்ற. உடம்பு நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருந்தா உங்க குடும்பம் நல்லா இருக்கும். சிந்திச்சு பாருங்க, குடிக்காதீங்க. குடியால என்னங்க வரப்போகுது? நம்ம நல்லா இருந்தா தானங்க உங்க குடும்பத்தை பார்க்க முடியும். நீங்க நல்லா இல்லைன்னா இந்த குடும்பத்தை யாரை காப்பாற்ற முடியும்? சிந்திச்சு பாருங்க. நீங்க இல்லைன்னா உங்க குடும்பம் ஒவ்வொரு வாட்டியும் கையேந்தி நிற்கின்றது மட்டும் வாழ்க்கையில மறந்துடாதீங்க. குடிக்க வேண்டாங்க. நம்ம பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் தோட்டத்துல சொரக்கா வந்து இப்ப நம்ம போட்டுருந்தோம். அதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு லாபம் வருது, என்ன எவ்வளவு நஷ்டமாக்குன்னு சொல்லிட்டு இது என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் போட்டதுல பாத்தீங்கன்னா மஞ்சா வந்து குடிக்கிட்டு பாத்தீங்கன்னா பவர் மிஷின் வச்சு ஓட்டி சொரக்காய் செடி வந்து போட்டோம். அதை பாத்தீங்கன்னா விலை வந்து விற்காதால பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாராமரிப்பு பண்ணதை அப்படியே விட்டுட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு லாபம்ன்றது ரொம்ப கம்மியா தான் இருந்தது. எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் நமக்கு வரல. எதனால பாத்தீங்கன்னா வேலை விற்கலைங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபாய் கிடைக்க நம்ம வந்து ஒரு ஆசையில் தான் நம்ம நட்டோம். ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. ஆனா 10,000 ரூபாய் ஓகே தாங்க. எதனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏர் ஓட்டல, இது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு செலவும் பண்ணல. மருந்து மட்டும் போட்டோம், மேல் மருந்து மட்டும் அடிச்சோம் ஒரு வாட்டி மட்டும். அதுக்கப்புறம் மேல் மருந்து மட்டும் கண்டினியூ நம்ம அடிச்சுட்டே இருந்தோம், நம்ம பூச்சி தாக்கம் இல்லாம இருக்கிறதுக்காக. நம்ம சொரக்கா நல்லாவே காய்ச்சிச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலை விற்கலைங்க. வேலை விற்காதால பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமான நஷ்டமாயிடுச்சு. ஆனா இருந்தாலும் ஓகே தாங்க, எந்த ஒரு செலவு இல்லாம ஓரளவுக்கு லாபம் கிடைக்குதுன்றது பெரிய விஷயம் தானே. யாராவது இந்த மாதிரிலாம் விவசாயம் நீங்க பண்ணிருக்கீங்களா சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ எத்தனை பேர் இந்த மாதிரி விவசாயத்துல லாபம் சம்பாதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாப்போம். நம்ம நண்பர் பாத்தீங்கன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் லாபம் கிடைக்கல. அந்த வெள்ளரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் உற்பத்தி பண்ணிருப்பா. அவர் ஆரோக்கியத்தை ஒரு வயிற்று வச்சுட்டு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவா அவர் போட்டிருப்பாரு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கா எடுத்து நீங்க இந்த மாதிரி வியூவர்ஸ்க்காக வந்து வீடியோ போடுறீங்க, அதனால பாத்தீங்கன்னா இங்க அந்த தலைமுறை விவசாயம் பண்ண முன் வர மாட்டான்னு சொல்லி பாத்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேல்ஸ் கிட்ட மாத்தி நீங்க சேல்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க தெளிவான ஒரு பதிவு சொல்றதுனால தெரிஞ்சுக்க இங்க நாங்க அந்த தலைமுறைக்கு விவசாயத்தை கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய போராட்டமே பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்களோட வீடியோஸ் பார்த்து நிறைய பேருங்க ஒரு நண்பர் வந்து பத்திரக்காய் செஞ்சு அவர் வந்து விட்டுட்டு போயிட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேருங்க படிக்க பசங்க விவசாயத்துக்கு இவ்வளவு கஷ்டம் தானா, எங்க அப்பா நான் உதவி பண்றேன் வீடியோ சென்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் பண்ணிருக்காங்க. நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருங்க. ஆனா லாபகரமான ஒரு பிசினஸ் பண்றீங்கல்ல, இந்த வெள்ளரிக்காய் நல்ல விலை கொடுத்து எடுத்து நீங்க பேசுறீங்க மாட்டி விட்டுட்டீங்க. எங்ககிட்ட ஒரு நல்ல விலை கொடுத்து வாங்குங்க. என்னோட கோரிக்கை அதான் உங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க விவசாயம் தான் பண்றீங்க. நீங்க விவசாயம் பண்றது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தகுந்த லாபம் கிடைக்குதுன்னா அவங்க வயிற்று என்ன சொல்ல முடியும்? இந்த வீடியோ மூலியமா சொன்னா நான் என்ன கவர்மெண்ட்டுக்கோ இல்ல பொதுமக்களுக்கு அப்பதான் தெரியும். ஒரு கடையில போயிட்டு வெள்ளரிக்காய் வாங்குறான் 20 ரூபா ஒரு கிலோ கொடுத்து வாங்குறான். அதே வெள்ளரிக்காய் விவசாயி எங்ககிட்ட இருந்து ஒரு 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா அவங்க ஆத்துல எப்படி சொல்லி சிந்திச்சு பாருங்க. இதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்க ஒரு கம்பெனி வைக்க வேண்டியதானே, அது வந்து மதிப்பு கூடும் முறையில வியாபாரம் பண்ணணும்னு சொல்லுவீங்க. ஏங்க நாங்க விவசாயம் பண்ணியே கடன் உடனே வாங்கி நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். விவசாயம் பண்ணிட்டு அடுத்த வாட்டி அந்த போக நல்லபடியா விளையுமான்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கோம்.
இதே விளைஞ்சாலும் கலங்காண்டுக்கு வட்டி தான் கட்ட முடியாது கட்டியா, குழந்தைகளை படிக்க வைக்க முடியாது கட்டியா, அதை சேமிச்சு வச்சு அடுத்த விவசாயம் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான். நீங்க அசாட்டா சொல்லிட்டு போயிருங்க அந்த தலைமுறை விவசாயம் பண்ண வரணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுடைய மகனுக்கோ உங்களுடைய மகளுக்கோ விவசாயத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்களா? ஏன்னா உங்க மகனுக்கோ உங்க மகளுக்கோ விவசாயிக்கோ இல்ல விவசாயத்தை நீங்க பொண்ணு எடுக்க போறீங்களா? இல்ல இல்ல, இந்த ஒரு பணக்காரத்துல பொண்ணு எடுக்க போறீங்க. நாங்க கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு விவசாயின்னு ஒரு பொண்ணு கேட்டா ஒரு விவசாயி பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி விவசாயம் பண்ண எப்படி முன் வருவாங்க எல்லாரும்? நீங்க போடுற வீடியோல கொஞ்சமா சிந்திச்சு போடுங்க. நாங்க இங்க அவ்வளவு கஷ்டப்படுறோம் விவசாயத்தை அடுத்த தலைமுறை கொடுக்கறதுக்கு. நீங்க அதான் சொல்லிட்டு போயிருங்க விவசாயம் பண்ண யாரும் முன் வர மாட்டாங்கன்ட்டு. எங்க வீடியோவை பார்த்து அவ்வளவு பேர் வந்திருக்காங்க விவசாயம் பண்ண முன் வரதுக்கு. போய் கேட்டு பாருங்க. எல்லாருமே விவசாயத்தை பத்தி வீடியோ போட்டுட்டு இருக்கோம். விவசாயத்துல கஷ்டமும் சொல்றோம், விவசாயத்துல நஷ்டமும் சொல்றோம், விவசாயத்துல லாபம் வந்தாலும் சொல்றோம். நீங்க அதெல்லாம் தெரியாம ஒரு வீடியோ கஷ்டத்தை சொல்லிட்டு எடுத்து போடாதீங்க. வீடியோக்குள்ள போய் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க வீடியோ பாருங்க. ஆளுநர் கிட்ட அவார்டு வாங்குறதுலாம் முக்கியம் இல்ல, விவசாயி எங்க கிட்ட இருந்து பொருள் வாங்கி நீங்க சேல்ஸ் பண்ணுங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். என்னால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. நாம பாத்தீங்கன்னா இந்த விவசாயத்தை மீட்டெடுக்கிறதுக்காக இங்க போராடிட்டு இருக்கோம். அடுத்த தலைமுறைக்கு இந்த விவசாயத்தை கொடுக்கணும்னா உங்களுடைய குழந்தைங்களுக்கு விவசாயத்தை பத்தி சொல்லிக் கொடுங்க. நன்றி.